இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இந்தியா செம கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் பாகிஸ்தானுக்கு பயங்கரமான அடின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்சோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்தியாவோட முதல் பாசிட்டிவ் இஷான் கிஷனோட பேட்டிங். அபிஷேக் சர்மா முதலே அவுட் ஆனதுக்கு அப்புறம் இஷான் கிஷன் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆனாரு. நேத்துக்கு நான் ப்ரிவியூல சொன்ன மாதிரி நடுவில் மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் ட்ரை ஆயிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சா கூட இஷான் கிஷன் செமையா ஆடினாரு. அண்ட் சூப்பர் கிரிட்டி நாக்குங்க. இந்த மாதிரி ஆடினாரு அப்படின்னா அவரை யாராலையுமே ரீப்ளேஸே பண்ண முடியாது. அண்ட் டைம் அண்ட் அகைன் அதை அவர் ப்ரூவும் பண்ணியிருக்காரு. சம பேட்டிங் இஷான் கிஷன், வெல் டன். அண்ட் இந்தியாவோட செகண்ட் பாசிட்டிவ் நம்மளுக்கு கிடைச்ச ஃபினிஷ். ரிங்கு சிங் அண்ட் சிவம் துபே ரெஸ்பான்சிபிளாக ஆடி லாஸ்ட்ல ரன்ஸ் தேத்தி நல்லாவே ஃபினிஷ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் நாங்கள். அண்ட் சூரியகுமார் யாதவோட நாக்கை நம்ம மறக்கக்கூடாது. அவருமே ரன்ஸ் ரொம்ப அடிக்கலன்னா கூட ஒரு டீசெண்டான நாக் தான். விக்கெட்ஸ் விடாமல் ஒரு எண்டை பிடிச்சி வச்சிருந்தாரு. ஸோ சூப்பர். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பாகிஸ்தானோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா அவங்க ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண விதம். ஷதாப் கான், அப்ரார் அஹ்மத் தவிர எல்லா ஸ்பின்னர்ஸுமே நல்லா போட்டாங்க. மெயின்லி சயீம் அயூப், உஸ்மான் தாரிக் அண்ட் சல்மான் அலி ஆகா. பாகிஸ்தானோட பிக்கெஸ்ட் நெகட்டிவ் என்ன தெரியுமா? அவங்க ஸ்பின் ஓவர் டிபெண்டன்சி. வெறும் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதுவும் ஷஹீன் ஷா அஃப்ரிதி. அவர் இப்போ ஃபார்ம்லேயே இல்லை. அவரை மட்டும் வச்சு எப்படி இவங்க மேனேஜ் பண்ணலாம்னு நினச்சாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். பிரேமதாஸில் 170 ஒரு டீசெண்டான டோட்டல்னு பீடாக் மாதிரியான எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியா 170 மேலே அடிச்சு வின்னிங் சான்ஸை ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்திட்டாங்க. இந்தியாவோட அடுத்த பாசிட்டிவ் வெறும் ஸ்பின்னை மட்டும் நம்பாமல் அவங்க 2 பேஸ் பவுலர்ஸை இனிஷியலாக நம்பினது ரொம்பவே கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸ்டார்டிங்கில் க்ரூஷலான விக்கெட்ஸ் எடுத்து பாகிஸ்தானை ஸ்ட்ரெயிட்டாகவே பேக் ஃபுட்டில் போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் ரிகவர் ஆகவே முடியல. சொல்லவே வேண்டாம், நம்ம ஸ்பின் ட்ரையோ அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின் வெப் ஃபார்ம் பண்ணி பாகிஸ்தானை காலி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அக்ஷர் பட்டேல் செம பிரில்லியண்டான போலிங், மெயினான 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்ததுக்கு. அண்ட் திலக் வர்மாலாம் போலிங் போட்டு விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா? பாகிஸ்தான் பாவம் மைசன்.